नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्ति मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. ஸ்ரீமத் பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகவான் அர்ஜுனனுடைய சோகமோகம் நிரந்தரமாக நீங்குவதற்காக ஆத்ம ஞானத்தையும் அதற்கான சாதனங்களையும் உபதேசித்து வருகின்றார். முதல்ல ஆத்ம ஞானத்தை விரிவாக எடுத்து கூறினார். பிறகு அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான தகுதியாகிய சித்த சுத்தியை பெறுவதற்காக கர்மயோகம் என்ற சாதனையை எடுத்து கூறுகின்றார். கர்மயோகத்தை விரிவாக சொல்லத் தொடங்குவதற்கு முன் கர்மயோகத்தினுடைய பெருமையை, உயர்வை முதலில் சொல்லுகின்றார். அதோடு கர்மத்திற்கும் கர்ம யோகத்திற்கும் உள்ள வேறுபாட்டையும் காட்டுகின்றார். இரண்டாவது அத்தியாயத்தில் 41, 42, 43 44 இந்த 3 ஸ்லோகங்கள், 42லேருந்து 44 வரைக்கும் 3 ஸ்லோகங்களில் கர்ம பலனை விரும்பி கர்மத்தை செய்பவர்கள் பிறவியை அடைகின்றார்கள். கர்மா பிறவிக்கு காரணமாக, சம்சாரத்திற்கு காரணமாக அமைகின்றது. யாருக்கு கர்ம பலனில் இச்சை இருக்கின்றதோ அந்த இச்சையினால் தூண்டப்பட்டு கர்மாக்களை வேதத்தில் விதித்ததாக இருக்கலாம் அல்லது லௌகிக்கமானதாக இருக்கலாம். இரண்டுமே வேத விகிதமாக இருந்தாலும் சரி, விரோதமாக லௌகிக்கமாக இருந்தாலும் சரி, அது பலனை தரத்தக்கது. அதிலும் வேதத்தில் விதிக்கப்பட்ட தர்மமான கர்மாவானது புண்ணியங்கிற பலனை தருகின்றது. அதை ஆசையோட பற்றோடு ஒருவன் அந்த பலனுக்கு விரும்பி, அதனால் கிடைக்கக்கூடிய சுகத்திற்கு விரும்பி அந்த தர்மத்தை கடைபிடிக்கின்ற பொழுது புண்ணியத்தை அடைந்து அந்த புண்ணியத்தினுடைய பலனாக உயர்ந்த லோகங்களை அடைகின்றான். அதுவும் பிறவிக்கு காரணம். அல்லது வேதம் நிஷித்தம் என்று செய்யக்கூடாது என்ற கர்மாவை ஒருவன் செய்தால் அதனால் பாப்பங்கிற பலனானது ஏற்பட்டு நரக்கம் முதலான துன்பம் மிகுதியான லோகங்களை அடைகின்றான். அதனால் சகாமமாக கர்மாவை பண்ணுறது 2 விதம். தர்மமாக பண்ணலாம், தர்ம விரோதமாக பண்ணலாம். தர்ம விரோதமாக பண்ணால் பாப்பம், அதனால் துன்பம். தர்மமாக செய்தால் அதனால் புண்ணியம், அதனால் உயர்ந்த லோகங்கள், அதனால் உயர்ந்த சுகங்கள் கிடைக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்னொரு சரீரம் எடுத்தாக வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறந்தாக வேண்டும். ஒருவன் பிறவி வேண்டாம் என்று நினைத்தால் இந்த புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட வேண்டும், இந்த இருமைகளிலிருந்து விடுபட வேண்டும். அவ்வாறு விடுபடுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மேற்கொண்டு பகவான் சொல்ல போகிறது. அதுதான் கர்மயோகமாக சொல்லுகின்றார். சகாமமாக பண்ண கர்மாவை நிஷ்காமமாக ஆரம்ப நிலைகளில் ஒருவன் செய்ய வேண்டும். இந்த நிஷ்காமமாக பண்ணுறது தான் கர்ம யோகம் என்று சொல்லுகின்றோம். அதை நீ செய்ய வேண்டும் என்று இந்த 45வது ஸ்லோகத்தில் வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதனால் கிடைக்கக்கூடிய யோகி, நீ யோகியாக ஆவாயாக. அந்த யோகிக்கு உரிய உபதேசம், அதாவது முமுக்ஷுவுக்கு உரிய உபதேசத்தை இங்கே பண்ணுகின்றார். 45வது ஸ்லோகத்தில் செய்கின்றார். அதன் பிறகு கர்மயோகத்தை விரிவாக சொல்லப் போகின்றார்.
பிறவி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கான நேரடியான உபதேசம். 45வது ஸ்லோகம். த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இந்த ஸ்லோகத்துக்கான பதார்த்தம். ஹே அர்ஜுன, முதல் வரியில் கடைசி வார்த்தையாக இருக்குது அர்ஜுன. அர்ஜுனனை பார்த்து அழைத்து சொல்லுகின்றார். அர்ஜுனா, நான் இப்போ சொல்ல போகிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கொள்வாயாக. வேதாக த்ரைகுண்ய விஷயாக துவம் நிஸ்துரைகுண்யக நிர்த்வந்த்வக நித்யசத்வஸ்தக நிர்யோகக்ஷேமவான் க்ஷேமக ஆத்மவான் பவ. இந்த வேதங்கள் 3 குணங்களை விஷயமாக கொண்டன. அதனால் த்ரைகுண்யம் என்பது திரிகுணம் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற முக்குணங்கள். அந்த முக்குணங்களாலான உலக போக விஷயங்களை மையமாக கொண்டவை. அதனால் த்ரைகுண்ய விஷயாகனா திரிகுணத்தை பலனாக தரக்கூடிய விஷயங்கள் அல்லது திரிகுண காரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த உலகம் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறது மாயை. அந்த மாயை 3 குணங்களை உடையது. சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களை உடையது. மாயா காரியமான ஜெகத்தும் 3 குணங்களை உடையது. ஆகவே இந்த சம்சாரமானது முக்குணங்களை உடையது. இந்த சம்சாரத்தில் துக்கத்தை குறைத்து கொண்டு சுகத்தை மிகுதியாக அனுபவிப்பதற்கான வழிகளை வேதங்கள் சொல்லுகின்றன. வேதத்தினுடைய பூர்வ பாகம் சொல்லுகின்றது. அதனால் இந்த வேதங்கள் அந்த சம்சாரத்தை விஷயமாக கொண்டன. அதனால் வேதத்தை அப்படி அடைமொழி சொல்லுகின்றார். த்ரைகுண்ய விஷயாக வேதாக. வேதங்கள் 3 குணங்களை விஷயமாக கொண்டவை. 3 குணங்களை ஆதாரமாக கொண்ட உலக போகங்களை விஷயமாக கொண்டவை. ஆனால் நீ என்ன பண்ணணும்? துவம் நீ நிஸ்திரைகுண்யக குணங்கள் அற்றவனாக பவ ஆவாயாக. நீ குணம் கடந்தவனாக குணம் அற்றவனாக ஆவாயாக. நிர்த்வந்த்வக பவ இருமையற்றவனாக இருமைகளை கடந்தவனாக இருமைகளை விடுத்தவனாக ஆவாயாக. நித்திய சத்வஸ்தக பவ எப்பொழுதும் சத்வகுணத்தில் இருப்பவனாக ஆவாயாக இருப்பாயாக. நிர்யோகக்ஷேமக பவ யோகக்ஷேமத்தில் விருப்பம் இல்லாதவனாக அதற்கான முனைப்பிலேயே இல்லாதவனாக இருப்பாயாக. ஆத்மவான் பவ ஆத்மா என்பது இங்கே ஷரீரம் புலன்கள் இந்திரியங்கள் மனது இவைகளை தன் வசத்தில் வைத்திருப்பவனாக ஆவாயாக. ஆத்மவான்கிறதுக்கு ஆச்சாரியர் கொடுக்குற வார்த்தை அப்ரமத்தக பவ என்று. அப்ரமத்தம்னா பிரமத்தம்னா சோம்பல் ஊக்கமின்மை மடி அது இல்லாமல் இருக்கிறது. அதனால் ஊக்கமுள்ளவன் ஆவாய் ஆக கடவாய் ஆவாய் இருப்பாயாக. இத்தனை விஷயங்களை ஒரு யோகிக்கு உபதேசமாக சொல்லுகின்றார். ஒன்றொன்றுக்கும் ஆச்சாரியர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்னு பாஷ்யம் பார்க்கலாம். இதுக்கான அவதாரிக்கை 45வது ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை ஒரு வரி தான். யக ஏவம் விவேக புத்திரஹிதாக
தேஷாம் காமாத்மனாம் புக்கு உள்ள இருக்கும் உள்ள இருக்கும். யார் முன்னாடி சொன்னார்? விவேக புத்தி இல்லாதவர்கள், அதாவது கர்ம பலனில் இச்சையுடையவர்கள், கர்மகாண்டிகள், அவர்களை அவ்யவசாயி என்று சொன்னார். அதுதான் இங்கே ஆச்சாரியர் குறிப்பிட்டு சொல்கிறார். விவேக புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று கூறுகின்றார். விவேக புத்தி உடையவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை கூறுகின்றார். அதனால் யோகியாக இருக்கிறவன் அதே கர்மாவை செய்து கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறார். ஆனால் யோகியாக இல்லாமல் கர்ம பலனில் பற்றுக்கொண்டு அதே கர்மாவை செய்பவன் சம்சாரத்தை அடைகின்றான். அதான் வேறுபாடு. அதனால் இங்கே ஆச்சாரியர் கொடுக்குற முகவரை, எவர்கள் இவ்வாறு விவேக புத்தி இல்லாதவர்களோ இந்த கர்மாக்கள் அனைத்தும் வேதத்தில் விதிக்கப்பட்ட, வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அனைத்தும் பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியவையோ, அந்த கர்மாக்களிலேயே பற்றுக்கொண்டு அதையே செய்து கொண்டிருப்பவர்கள் விவேக புத்தி இல்லாதவர்கள். அந்த காம சுபாவம் உடையவர்களுக்கு வரும் பயன் இன்னதென்று கூறுகின்றார். அதற்கு மாறாக காம சுபாவம் இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய பயன்களையும் கூறுகின்றார். அதை சொல்ல ஆச்சாரியார் ஒரு வரி மட்டும் சொல்லியிருக்கிறார். இதை சொல்கிறதுனால அதையும் சொல்லுகின்றார். பாஷ்யம். திரைகுண்ய விஷயாக படிக்கலாம். திரைகுண்ய விஷயாக 158வது பக்கம். இதில் வேறு அதில் வேறு இருக்கும். சம்ஸ்கிருதம் இருக்கிறது வேறு. பக்கத்தை பார்க்காங்க, ஸ்லோகத்தை பார்த்துங்கன்னா 2வது அத்தியாயத்தில் 45வது ஸ்லோகம். திரைகுண்ய விஷயாக படிக்கலாம். திரைகுண்ய விஷயாக திரைகுண்யம் சம்சாரः விஷயः பிரகாஷயித்தவ்யः येषां ते वेदाः त्रैगुण्य विषयाः त्वं तु निस्त्रैगुण्यः भव अर्जुन निष्कामः भव इत्यर्थः. திரைகுண்ய விஷயாக அதற்கு விளக்கம் கொடுக்குற. திரைகுண்ய விஷயம்னா என்னென்னா, திரைகுண்யம் சம்சாரக. திரைகுண்யங்கிறது என்ன அர்த்தம்னா சம்சாரம்னு அர்த்தம். முக்குணங்களை அடிப்படையாக கொண்டது எதுவோ அது திரைகுண்யம். இந்த சம்சாரம், பிறப்பு, இறப்பு, உலகம், இந்த சிருஷ்டி, இதெல்லாமே 3 குணங்களை அடிப்படையாக கொண்டவை. சம்சாரக விஷயக பிரகாஷயித்தவ்யः येषां ते வேதாः. இந்த சம்சார விஷயங்கள் எவைகளால் பிரகாசப்படுத்தப்படுகின்றனவோ அந்த வேதங்கள். வேதத்தில் சம்சாரத்தில் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்கள் பிரகாசப்படுத்தப்படுகின்றன. வேதங்கள் அதுதான் செய்கின்றது. இங்கே இருக்க என்னெல்லாம் சுகங்கள் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க சுகத்தை நம்ம நேராக பார்க்கலாம். அதுவும் அந்த சுகம் எப்படி கிடைக்கும் என்றால்னா, இந்த உலக சுகமே நமக்கு சில விஷயங்கள் பார்த்த உடனே நமக்கு தெரிகின்றது, கிடைக்கின்றது. ஆனால் அந்த சுகம் கூட, உலக சுகம், வியாவகாரிக சுகம் கூட நமக்கு எவ்வாறு கிடைக்கும் என்றால் தர்மமான வாழ்க்கை இருந்தால் தான் கிடைக்கும். அதில் இந்த உலக சுகத்தையும் சரியாக அனுபவிக்கிறதுக்கு தர்மம் எது என்பது நமக்கு தெரிந்திருக்கணும். தர்மம் எது, அதர்மம் எது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது வேதம் தான் சொல்லுகின்றது. அதுக்கப்புறம்
மறு உலகம், இந்த உலகத்துக்கு மேலே பல உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகங்களில் இதை விட மேலான சுகங்கள் இருக்கின்றன என்பதும் வேதம் சொல்லித்தான் நமக்கு தெரிகின்றது. இந்த உலக சுகத்தை கூட ஓரளவு நம்ம நேராக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதுலேயும் தர்மம் என்பது சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் நமக்கு தெரிகின்றது. அதே தர்மத்தை முறையாக கடைபிடிக்கிறதுனால புண்ணியம் ஏற்பட்டு அந்த புண்ணியத்தினால் மறு உலகங்களுக்கு சென்று அங்கு சுகத்தை காண்போம், அனுபவிப்போம். அதற்கு வேதம்தான் வழிகாட்டுகின்றது. ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட இந்த உலகங்களில் இருக்கக்கூடிய சுகங்கள், அதை அடைவதற்கான வழிகள் என்னெல்லாம் சுகம் இருக்குது, அதை எப்படி அடைவது என்று வேதங்கள் தான் வழிகாட்டுகின்றன. வேதத்தினுடைய முதல் பாகம், பூர்வ பாகம் கர்மகாண்டம். அதனால் வேதங்கள் முக்குணங்களின் அடிப்படையில் தோன்றிய உலகத்தை, உலக சுகங்களை, உலக விஷயங்களை போதிப்பதை மையமாக கொண்டவை. அதனால் பிரகாச இத்தவ்யகன, பிரகாசப்படுத்துவதை மையமாக கொண்டவை, வெளிப்படுத்துவதை, காட்டுவதை, ஜீவர்களுக்கு மனிதர்களுக்கு காட்டுவதை மையமாக கொண்டவை. திரைகுண்ய விஷயாக, அதனால் அதுக்காக தான் திரைகுண்ய விஷயாகங்கிறதுக்கு அது அர்த்தம் தான். வேதாக திரைகுண்ய விஷயாக, வேதங்கள் திரைகுண்யத்தை விஷயமாக கொண்டவை, சம்சாரத்தை விஷயமாக கொண்டவை. ஆனால் நீ என்னது, சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்புபவன். ஆகவே துவம் து நிஸ்திரைகுண்யக பவ அர்ஜுன, நீ இந்த குணம் கடந்தவனாக. நிஸ்திரைகுண்யக அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறார் ஆச்சாரியார்? நிஷ்காமக பவ இத்தியர்த்தக. இந்த காமத்தை மையமாக கொண்டு தான் வேதமானது செயல்படுகின்றது. ஏன்னா வேதத்தில் 1000 விஷயம் சொல்லியிருந்தாலும் இந்த லோகத்தில் என்னெல்லாம் சுகம் இருக்குது, இந்த தர்மத்தை பண்ணால், இந்த புண்ணியத்தை பண்ணால் அதனால் இந்த சுகம் கிடைக்கும், அப்புறம் வேறு என்னெல்லாம் உலகங்கள் இருக்குது, அதை எந்த கர்மாவை பண்ணால் எந்த சுகம் கிடைக்கும் என்று வேதங்கள் சொன்னாலும் அதில் அந்த சுகத்தில் விருப்பம் இருக்கிறவன் தான் அதை செய்வான். விருப்பம் இல்லைன்னா அவன் அதை செய்ய மாட்டானே. வேதங்கள் சொல்லதான் முடியும், கையை பிடிச்சி அதுவே செய்ய வைக்க முடியுமானா அது செய்ய வைக்காது. இப்படி இருந்தால் நல்லது, இதை செய்தால் இந்த பலன் கிடைக்குங்கிற அறிவுறுத்துகின்றன, அறிவை கொடுக்கின்றன, காட்டுகின்றன. அதை செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் மனிதனுடைய சுதந்திரத்தில் இருக்கின்றது. அதனால் இந்த சுகம் வேண்டும் என்றால் அதற்கு இது இப்படி செய்யணும்னு வழிகாட்டுகின்றன வேதங்கள். எனக்கு அந்த சுகமே வேண்டாம்னா அப்போ நான் வேதத்தை படிக்கணும், வேதத்தை பின்பற்றணுங்கிற அவசியமே இல்லையே. எனக்கு அந்த பலன் வேண்டாம்னா நான் அந்த கர்மாவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்மாவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அதை தெரிந்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் யார் இந்த உலக சுகம் வேண்டாம், எனக்கு பிறவாத நிலை தான் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வேதத்தினுடைய கர்ம காண்டம் விஷயமாக ஆவது இல்லை. அதனால் நீ காமத்தை விடுபவனாக இருப்பாயாக. நிஸ்திரைகுண்யோ பவங்கிறதுக்கு நிஷ்காமக பவ, மனதில் இருக்க காமம் போயிட்டாக்கா கர்மா போகும். கர்மா போனால் சம்சாரத்திலிருந்து விடுதலையானது ஏற்படும். மனதில் இருக்கின்ற கர்ம பலனில் இருக்கக்கூடிய ஆசைகளை விட்டு விடுவாயாக. அந்த கர்ம பல இச்சை தான் சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. கர்ம பல இச்சையை விட்டு விடுவாயாக. கர்மாவை விட்டு விடுவாயாகன்னு சொல்லலை, கர்ம பல இச்சையை விட்டு விடுவாயாக. ஏன்னா கர்மாதான், அந்த இச்சை தான், ஆசை தான் கர்ம பலனுக்கு காரணமாக இருக்கின்றது. இச்சையை விட்டால் கர்ம பலன் ஏற்படாது. அதனால் நிஸ்திரைகுண்யோ பவ என்பதற்கு நிஷ்காமோ பவன்னு அர்த்தம் கொடுக்கிறார். ஆசையற்றவனாக ஆவாயாக, பலனில் இச்சை இல்லாதவனாக ஆவாயாக. வேதம் சொல்லுகின்ற அல்லது லௌகிக ஷரீர இந்திரியங்களால் அனுபவிக்கக்கூடிய போக விஷயங்களில் ஆசையற்றவனாக ஆவாயாக. அதுக்கப்புறம் அடுத்தது நிர்த்வந்துவக, சுக
துக்க ஹேது ச பிரதிபக்ஷௌ பதார்த்தௌ துவந்த்வ சப்த சரி அது படிக்கலாம். நிர்த்வந்த்வஹ சுக துக்க ஹேது ச பிரதிபக்ஷௌ பதார்த்தௌ துவந்த்வ சப்தவாச்யௌ ததஹ நிர்கதஹ நிர்த்வந்த்வஹ பவ த்வம் நித்யசத்வஸ்தஹ சதா சத்வகுண ஆஸ்ரிதஹ பவ. நிர்த்வந்த்வஹ, நிர்த்வந்த்வம்னா என்ன, துவந்த்வம்னா என்னன்னு சொல்கிறார். துவந்த்வம்னா இருமை. சுகதுக்க ஹேத்து, சுகதுக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இருமைகள். அது எப்படி இருக்குது? ச பிரதிபக்ஷௌ பதார்த்தௌ. இருமை அப்படின்னாலே ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது தான். இரவு பகல், குளிர் வெப்பம், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், லாபம் நஷ்டம் என்று ஒன்றுக்கொன்று நேர் மாறா இருக்கிறது தான் இருமை. அதனால் பிரதிபக்ஷங்கிறது அதுதான். அப்படி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் அதுதான் சுகதுக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. குளிர் வெப்பம் சுகதுக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. குளிர் ஒரு காலத்தில் சுகமாக இருக்குது, அதே குளிர் இன்னொரு காலத்தில் துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. வெயில் வெப்பம் ஒரு காலத்தில் சுகத்திற்கு காரணமாக இருக்குது, இன்னொரு குளிர்காலத்தில் சுகத்துக்கு காரணமாக இருக்குது. அப்புறம் வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக போச்சுனாக்கா அதுவே துக்கத்திற்கு காரணமாக ஆகின்றது. வெயில் காலத்தில் குளிரானது சுகத்திற்கு, கொஞ்சம் குளிராக இருந்தால் நல்லா இருக்கும்னா நல்லா ஊட்டி கொடைக்கானல் போகலாம், இல்லை ஏசியை போட்டுக்கலான்னு, அது சுகத்திற்கு காரணமாக இருக்குது. அதே குளிர்காலத்தில் துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் இப்படி சுக துக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இருமைகள். துவந்த்வ சப்த வாச்சியோ ததஹ, அதுதான் துவந்தங்கிற சப்தத்தினால சொல்லப்படுகின்றது. அதிலிருந்து நிர்கதக, அதிலிருந்து விடுபட்டவனாக. அப்போ இந்த இருமைகளை விரும்பாதவனாக, இருமைகளை விட்டவனாக ஆவாயாக, இருப்பாயாக. சுக துக்கங்கள் வருகின்ற பொழுது, இருமைகள் ஏற்படுகின்ற பொழுது அவற்றை சகித்து கொண்டிருப்பவனாக ஆவாயாக, இருப்பாயாக. அதான் நிர்த்வந்த்வகங்கிறதுக்கு அர்த்தம். துவந்தம் வர்றது இயல்பு, இயற்கை. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார்னா திருவள்ளுவர் நீத்தார் பெருமையில் சொல்கிற பொழுதே முதல்ல குறள் அதான் சொல்கிறார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார்னா. இருமை வகை, உலகம் இருமை மயமானது என்று தெரிந்து கொண்டு, இந்த எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போக விஷயங்களும் இரண்டு தன்மைகளை உடையவை. அதை தெரிந்து கொண்டு அதை துறந்தவர்கள். அதனால் இதில் ஒன்றை மட்டும் நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே இரண்டும் கலந்ததாகத்தான் இருக்குது. நன்மை தீமை கலந்ததாகத்தான் இருக்குது. குளிர் எப்பொழுதுமே நல்லதுன்னு சொல்ல முடியுமானா, இல்லை வெயில் எப்பொழுதுமே நல்லதுன்னு சொல்ல முடியுமானா அவ்வாறு சொல்வதற்கு இல்லை. அதனால் எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கின்றது. கெட்டது இல்லாத நல்லதே கிடையாது, நல்லது இல்லாத கெட்டதே கிடையாதுன்னு. அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுனா, அதனால் அதுவும் ஆபத்தாக ஆகும். உணவே விஷமாக ஆகிறதுங்கிறத பார்க்குறோம். அப்புறம் விஷமும் மருந்தாக இருக்கிறதுன்னு, விஷத்தில் இருந்தே மருந்து எடுக்கிறான். விஷ முறிவுக்கான மருந்து விஷத்தில் இருந்தே எடுக்கிறான். அதனால் உலகத்தை நம்ம முழுக்க நல்லது கெட்டதுன்னு எதையும் சொல்ல முடியாது. எல்லாவற்றிலும் நன்மை தீமை இரண்டும் கலந்துதான் இருக்கின்றது. நமக்கு எந்த காலத்தில் எது பயன்படுகிறதுங்கிறத வைத்து கொண்டு நம்ம நல்லது கெட்டதுன்னு நாம் தீர்மானம் பண்ணுறோம். ஆனால் அது எப்பொழுதுமே இரண்டும் கலந்ததாகத்தான் இருக்கின்றது. அதனால் உலகம் திரும்ப திரும்ப அதான், கடவுள் ஏன் இப்படி படைத்திருக்கிறார்னா வெறும் நல்லதாக மட்டும் வச்சுருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான். அவர் அப்படி தான் வச்சுருக்கிறார். அதனால் அவர் ஒன்றும் அப்படி எல்லாமே நல்லதாகத்தான் வைத்திருக்கிறார். கெட்டதும் கூட நல்லது தான்னா, கெட்டதும் கூட சில தேவைகள் இருக்குது, அதற்கும் தேவைகள். கெட்டதுன்னு நாம் சொல்கிறோம், நமக்கு பொருந்தாததை கெட்டதுன்னு சொல்கிறோம்.
நம்ம உடம்புக்கு பொருந்தாததை நம்ம கெட்டதுன்னு சொல்கிறோமே ஒழிய உண்மையிலேயே அது கெட்டதுங்கிறது இல்லை. இது கெட்டதுன்னு இப்போ விவசாயம் பண்ணுறோம், நெல் வருது, நெல்லோடு சேர்ந்து வைக்கோலும் வருது, புல்லும் வருது, உமி வருது. வெறும் நெல் மட்டும் வந்தால் போதாதா? எதுக்கு புல்லுன்னா? எதுக்கு அந்த வைக்கோல் வரணும், உமி வரணும்? பகவான் நேரடியாக நெல்லை மட்டும் கொடுத்தா போதாதா அப்படின்னா? ஏன்னா நமக்கு அது பயன்படலை. அதனால் அரிசி தான் நமக்கு வேணும், நம்ம புல்லை சாப்பிட முடியாது. அதனால் நெல் நல்லது, அந்த புல் கெட்டதுன்னா அது நமக்கு சாப்பிட முடியாது. இந்த உடம்புக்கு, இந்த உபாதிக்கு, இந்த மனித உடம்புக்கு அது உண்ணத்தக்கதா இல்லை. ஆனால் அதுலேயும் இந்த இப்போ எண்ணெய் எடுக்கிறான், ரைஸ் பிரான் ஆயில்னா, இப்போ அது பயனற்றதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதிலிருந்து எண்ணெய் இருக்குது, எடுக்க முடியும், சமையலுக்கு பயன்படுத்த முடியும்னா. நம்ம இந்த மனித சரீரத்துக்கு அதை நேரடியாக சாப்பிட முடியாது. ஆனால் ஆடு மாடுக்கு அது உணவு. அப்போ நமக்கு உணவு இல்லைங்கிறதுனால அது உலகத்தில் தேவையே இல்லை, வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. அது இன்னொன்றுக்கு உணவாக இருக்கின்றது. அதனால் உலகத்தில் எல்லாத்துலேயும் இரண்டும் இருக்குது. இரண்டும் இருக்கிறது தான் பூர்ணமானது. நமக்கு இந்த உபாதிக்கு எந்த காலத்தில் எது பொருந்துகின்றதோ அதை எடுத்துக்கொள்ளுகின்றோம், அவ்வளோதான். அதனால் உலகம் இப்படி இருமைகள் கலந்ததாகத்தான் இருக்குது. இதில் ஒன்றை மட்டும் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒன்று வேண்டாம்னு சொன்னால் ரெண்டையும் தான் விட்டாகணும். எனக்கு சுகம் மட்டும் போதும், துக்கம் வேண்டாம் அப்படின்னா, ஏன்னா எந்த சுகத்தை எடுத்தாலும் கூடவே துக்கமும் வருது. நான் துக்கத்தை விரும்பலைன்னா அப்போ நீ சுகத்தையும் சேர்ந்து தான் தியாகம் பண்ணணும். துக்கத்தை தியாகம் பண்ணணும், சுகத்தையும் சேர்த்து தான் தியாகம் பண்ண வேண்டும். அது அப்படித்தான் இருக்கின்றது. அதனால் மாடு வாங்கினேன்னா, எனக்கு பால் தான் வேணும், அதுக்காக மாடு வாங்கினேன்னா, ஆனால் வாங்கணும் முதல்ல காலையில் பால் கறக்கலான்னு அந்த மடத்துக்கு போனால் அது வெறும் சாணமாக இருக்குண்ணா. என்ன பண்ணுறது? அதை க்ளீன் பண்ணால் தான் பால் கறக்க முடியும். அதனால் நான் பாலுக்கு தானே மாடு வாங்கினேன், இது போடும்னு பால் விற்றவேன்னு சொல்லவே இல்லையா, மாடு விற்றவன் இது போடும்னு சொல்லவே இல்லையேண்ணா. அது மலம் மூத்திரம் போகும்னு மாடு விற்றவன் சொல்லவே இல்லையே. பால் தான் எத்தனை லிட்டரு கறக்கும்னு சொன்னால், ஆனால் இவ்வளவு மூத்திரம் பெய்யும்னு அது சொல்லலையேண்ணா. என்ன பண்ணுறது? அதுக்கு தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கு. அதனால் அப்படி சொல்ல முடியாது. ஒன்றை அது வேண்டாம்ப்பா, எனக்கு நான் வேண்டாம், நான் இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுனாக்கா அப்போ மாட்டை விற்றுறணும். மாட்டை விற்றா என்ன ஆகும்? பாலும் சேர்ந்தான் போயிடும். பால் வேணும்னா அதோட சேர்ந்து தான் வைத்து கொள்ளணும். இல்லை வேண்டாம்னா ரெண்டையும் சேர்ந்து தான் தியாகம் பண்ணணும். அதனால் பாதிங்கிறது சாத்தியம் இல்லை. ரெண்டும் சேர்ற பொழுது தான் அது முழுமை ஆகின்றது. இரவும் பகலும் சேர்ந்து தான் நாள், குளிரும் வெப்பமும் சேர்ந்து தான் வருடங்கிறது இருக்குது. அதனால் நம்மளுடைய அறியாமையினால் ஒரு பட்சத்தை மட்டும் பார்த்து கொண்டு, அல்லது நமக்கு சாதகமானது மட்டும் நல்லதுன்னோ, நமக்கு சாதகமாக இல்லாததை கெட்டதுன்னோ நம்ம புத்தியினால் நம்ம வரையறை பண்ணுறோம். அது ஒரு பட்சம்தான். அதனால் இறைவன் எல்லாவற்றையும் சரியாகத்தான் வைத்திருக்கிறார். அதனால் எதெல்லாம் நம்ம ஒரு உயிரினம் கழிவுன்னு பண்ணுறத இன்னொரு உயிரினம் அதை ரீசைக்கிள் பண்ணுது. சிருஷ்டி அப்படி இருக்குது. மனிதன் கழிவு அப்படின்னு சொல்லி நம்ம விடுறதெல்லாம் அந்த பன்றி முதலான உயிரினங்கள் அதை உணவாக எடுத்துக்கொண்டு திரும்ப அதை மண்ணாக மாற்றுது. அதை சுத்தம் பண்ணுற வேலையை அது பண்ணுகின்றது. இயற்கையே அப்படித்தான், பகவானே அப்படித்தான் வைத்திருக்கிறார். அதனால் உலகம் முழுமையாக இருக்குது. இதில் ஒன்றை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு உபாதிக்குள்ளே இருந்தால் ஒன்று தான் பயன்படும், இன்னொன்று பயன்படாது. அதனால் எனக்கு வேண்டாம்னா மொத்தமாக உபாதியையே விடணும். உபாதியை விடுறது சரீரத்தையே விடுதல், பிறவியை விடுதல் ஆகும். அதனால் நீ பிறவியை விரும்பினால் இந்த இருமை பலன்களில் பற்றுக்கொள்வதை விட்டுவிடு. இருமை விஷயங்களை பற்றுக்கொள்வதை விட்டுவிடு. அதனால் இருமைகளை கடந்தவனாக இருப்பாயாக. அதுக்கப்புறம் நித்திய சத்வஸ்தக துவம் நித்திய சத்வஸ்தக சதா சத்வகுண ஆசிரிதக பவ. சத்வகுணத்தை சார்ந்தவனாக. ஏன்னா மாயை சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களை உடையது. நம்மளுடைய உடம்பும் சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற முக்குணங்களை உடையதாக இருக்குது. இதில் தமோகுணம் ரஜோகுணம் இது சம்சாரத்திற்கு
பிரதான காரணமாக இருக்கின்றது. சத்துவகுணம் சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கான அல்லது சாந்தத்தை, அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை அடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. நல்ல தெளிந்த விவேக வைராக்கியத்தை அடைவதற்கு சாதனமாக இருக்கின்றது. அல்ல சத்துவகுணத்தை பிரதானமாக வைத்து கொள்பவனாக இருப்பாயாக. ரஜோகுணம் தமோ குணங்களை விடுத்து அவைகளை பயிற்சியினால் முயற்சியினால் குறைத்து கொண்டு சத்துவகுணத்தை மேலோங்க செய்வாயாக. ஏன்னா சத்துவகுணம் இருக்கிற பொழுது தான் விவேக வைராக்கியங்கிறது நன்றாக இருக்கும். விவேக வைராக்கியம் நன்றாக இருந்தால் தான் ஆத்ம ஞானத்தை ஒருவன் அடைய முடியும். அதன் வாயிலாக பிறவாமையை அடைய முடியும். தமோகுணம் சோம்பல் முதலானவைகளுக்கு காரணமாக இருக்குது. ரஜோகுணம் காமம் முதலானவைகளுக்கு, காமம் குரோதம் முதலானவைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த ரெண்டையும் விட்டு மனதை சத்துவத்துக்கு கொண்டு வருதல், அதுதான் ஞானத்திற்கு சாதனமாக இருக்கின்றது. அதான் காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடும் நோய்னா. காமம், வெகுளி, மயக்கம். மயக்கம்ங்கிறது தமோகுண காரியம், தமோகுணம். காமம், வெகுளிங்கிறது ரஜோகுணம், ராஜசகுணம். அப்போ இந்த தமோகுணத்தையும் ராஜசகுணத்தையும் விட்டால் அதுவே பிறவா நிலைக்கு காரணமாக சாதனமாக இருக்கின்றது. இந்த ரெண்டும் விட்டுட்டா என்ன இருக்கும்? சத்துவம் இருக்கும். சத்துவத்தை மேலோங்க செய்யறதுனால இவைகளை நாம் குறைக்க முடியும். அது நம்ம உணவு முதலான எல்லா விஷயத்திலையும் இருக்குது. அதனால பின்னாடி சொல்ல போகிறார். உணவு எல்லாத்துலேயும் சத்துவம், ரஜஸ், தமஸ்னு குணத்திரய விபாக யோகத்தில் மூன்றையும் சொல்லி இப்போ சத்துவத்தை வளர்த்து கொள்வதற்கு இந்த ரஜசு தமசு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதை தெரிந்து கொண்டு அதை விளக்க வேண்டும். இதெல்லாம் சத்துவ குணமானதோ அதை நம்ம பயிற்சியினால் முயற்சியினால் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நம்ம அந்த சாதனைகளை தொடர்ந்து செய்கிறதுனால மனது சத்துவத்தன்மையை அடையும். அதனால் உணவு முதலானவைகளில் சத்துவத்தை கடைபிடிக்கிறதுனால உணவு, சத்சங்கம், மற்ற அன்றாட பழக்க வழக்கங்கள், நம்ம படிக்கிற நூல், கேட்கிற விஷயம் எல்லாத்துலேயும் சத்துவகுணம் இருக்குது. அப்போ சத்துவ பிரதானமாக இவைகளெல்லாம் செய்கின்ற பொழுது, நம்மளுடைய புற நடவடிக்கையெல்லாம் சத்துவத்தை மையமாக வைத்து இருக்கிற பொழுது நம்மளுடைய மனது சத்துவத்தன்மையை அடையும். அதில் அதிகாலை பொழுது சத்துவகுணத்துக்கு பிரதானமாக இருக்கிறதுனா, இரவு நள்ளிரவு தமசாக இருக்குது, உச்சி பகல் ரஜஸாக இருக்குது. அப்போ சந்தியா வேலைங்கிறது இரண்டுக்கும் இடைப்பட்டதா, சாந்தமானதா, சத்துவ பிரதானமாக இருக்குது. இப்போ நம்ம மனசை சத்துவம் ஆக்கணும்னா அந்த சமயத்தில் சாத்விகமான காரியங்களை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஜபம், தியானம் முதலானவைகளை, பூஜை முதலானவைகளை செய்யறதுனால மனது சத்துவகுணத்தை அடையும். அதே மாதிரி சாத்விகமான உணவு முதலானவைகளை எடுத்துக்கொள்ளுதல், சாத்விகமான கர்மாவை பண்ணுறது, எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருக்கிறது, சத்துவமான விஷயங்களை கேட்கறது, இது எல்லாமே மனசு சத்துவகுணத்துக்கு கொண்டு வரும். அதெல்லாம் என்னெல்லாம் இருக்குங்கிறத பின்னாடி விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் இது எல்லாத்துக்குமே விஷயம் இன்னும் விரிவாக வரப்போகுது. இந்த 2வது அத்தியாயங்கிறது முழுக்க பின்னாடி பண்ண போகக்கூடிய உபதேசத்துக்கு முகவுரை தான். 18வது அத்தியாயம் முடிவுரை, இந்த 2வது அத்தியாயம் முகவுரை. அதனால் ஞானத்தை சொன்ன பிறகு கர்மத்தை சொல்ல போகின்றார். இந்த குணங்களெல்லாம் சொல்ல போகிறார். இந்த நிஸ்திரை குண்யோ பவான்னு சொன்னாரே, குணாதீதனாகிறதுக்கு என்ன உபாயம், குணங்கள்னா என்ன, அது எப்படி இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது, குணாதீதன்னா எப்படி இருப்பான்ங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறார். அப்புறம் அந்த துவந்துவம், இருமை, விருப்பு வெறுப்பு முதலானவைகள், அதற்கு காரணம் என்ன, அது எப்படி வருது, எப்படி மேலோங்குகின்றது, அதை எப்படி விடுதல் என்பதெல்லாம் பின்னாடி விரிவாக சொல்ல போகிறார். அதே மாதிரி இந்த சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற சத்துவ குணத்தில் இருக்கிறதுக்கு ராஜச தாமச குணங்களை நீக்கணும். ராஜச தாமச குணங்களுடைய காரியம் என்ன, எப்படி இருக்கும், சத்துவகுணம் என்ன, அதனுடைய காரியம் என்ன, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பின்னாடி விரிவாக சொல்ல போகிறார். இங்கே ஒரு முகவுரையாக உபதேசமாக இதுதான் உன்னுடைய லட்சியம். அதனால் நம்முடைய லட்சியம் என்னன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மனதை இத்தனை பக்குவமுடையதாக ஆக்கணும். என்னது? காமரகிதமாக, நல்லா நிஷ்காமோ பவ அப்படின்னு நிஸ்திரை குண்யோ, அது நிஸ்திரை குண்யகங்கிறதுக்கு ஆச்சரியம் கொடுத்தாரு. அதனால் காம வெறுப்புகளை நீக்கணும், இருமைகளால் மனசு கலங்காமல் இருக்கணும், மனசை சத்துவத்திலேயே நிறுத்துவதற்கான சாதனைகளை செய்யணும், யோகக்ஷேமத்தில் அக்கறைப்படாமல் இருக்கணும், அப்புறம் புலனடக்கம், மன அடக்கம் உடையவனாக, ஊக்கமுடையவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அடிப்படை சாதனைகள், யோகி பின்பற்ற வேண்டிய சாதனைகள்.
அதெல்லாம் பின்னாடி இன்னும் விரிவாக வரப்போகுது, பார்க்கலாம். சத்துவகுணத்தில் இருப்பவனாக ஆவாயாக. அடுத்தது ததா நிர்யோகக்ஷேமः அனுபாத்தஸ்ய உபாதானம் யோகः உபாத்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமः யோகக்ஷேம பிரதானஸ்ய ஸ்ரேயசி பிரவೃத்திः துஷ்கரா இதி அத்தः நிர்யோகக்ஷேமோ பவ. யோகக்ஷேமம் என்பதை சொல்கிறார். யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்ன, ஒரு யோகக்ஷேமம் இல்லாமல் இருக்கிறதுனா என்ன? யோகம் என்பது அனுபாத்தஸ்ய உபாதானம் யோகः, இல்லாததை அடைவது யோகம். நம்மள்கிட்ட என்ன இல்லையோ அதை அடையிறதுக்கான முயற்சி செய்து அதை அடைதல் என்பது யோகம். நம்மள்கிட்ட வீடு இல்லை, சொந்தமாக வீடு இல்லை, சொந்தமாக கார் இல்லை, மற்ற உறவுகள் இல்லை, அப்படி என்னவா இருந்தாலும் என்ன இல்லை இருக்குன்னு நம்ம நினைத்து இதெல்லாம் நமக்கு தேவை என்று அடைய விரும்புகிறோமோ அதை முயற்சி செய்து அடைதல் என்பது யோகம். அதை அடையிறதுக்கான முயற்சி பண்ணுறோம், பிறகு அடைகின்றோம், அதுதான் யோகம். அதுக்கப்புறம் உபாத்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமக, ஏற்கனவே அடைந்ததை சம்பாதிச்சதை அல்லது நம்ம முயற்சி செய்து அடைந்ததை பாதுகாக்கிறது, காப்பாற்றுறது க்ஷேமம். இல்லை, இல்லாததை சம்பாதிக்கிறது யோகம், சம்பாதித்ததை தக்க வைத்து கொள்ளுதல், பாதுகாத்தல் க்ஷேமம். ரெண்டுக்குமே அதிகமாக முயற்சி வேணும். சம்பாதிக்கிறத விட பாதுகாக்கிறது பெரிய முயற்சி. பணம் சம்பாதிக்கிறத விட சம்பாதித்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா, அது பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டால் முதலுக்கே மொத்தமாக போயிடும்னா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போகிறான், சில சமயம் வருது, சில சமயங்களில் வரலை. பேங்க்கில் போட்டாக்கா ஏதோ முதலாவது இருக்குது, கொஞ்சமாக வட்டி வரும். இல்லை பிஸ்னஸில் போடலாம், அதிகமாக வரலாம், அது பெருக்கலாம், அதனால் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னா, இல்லை எங்கேயுமே போட வேணாம், எங்கே நம்ம பத்திரமா லாக்கரில் போட்டு வச்சுக்கலாம்னா அப்படியும் பண்ணலாம். இல்லை நிலம் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம். எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா, எது சேஃபானது, எதில் பணம் பெருகும்னா அது வேறு. சேஃபாக இருக்கணும், முதலுக்கே மோசமாகிடக்கூடாது, அப்புறம் அது இன்னும் அதிகமாகணும். அதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணுறோம். அதெல்லாம் பல ஆராய்ச்சி பண்ணி, அதனால் க்ஷேமம்னா சம்பாதிச்சதை காப்பாற்றுறதுன்னா, இல்லை இல்லாததை சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சதை காப்பாற்றுறது, அதான் யோகம் க்ஷேமம். இங்கே என்ன சொல்கிறார்? யோகக்ஷேம பிரதானஸ்ய நிர்யோகக்ஷேமகனாக, இந்த யோகக்ஷேமத்தை பற்றி அக்கறைப்படாதவன், கவலைப்படாதவன்னு அர்த்தம். இல்லாததை அடையணும்னு நினைக்கிறது இல்லை, இருக்கிறத தக்க வைத்து கொள்ளணுங்கிறதுலையும் தீவிரமான விருப்பம் இல்லாதவனாக இருத்தல், அதான் நிர்யோகக்ஷேமக. ஏன்னா இதில் அதீதமான கவனம் இருந்தால் என்ன ஆகுங்கிறத ஆச்சாரியர் காமிக்கிறார். யோகக்ஷேம பிரதானஸ்ய, யோகக்ஷேமத்தை பிரதானமாக கொண்டவனுக்கு, சம்பாதிக்கிறதும் சம்பாதித்ததை இன்வெஸ்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது என்பதையே முக்கியமாக வாழ்க்கையினுடைய வாழ்நாள் குறிக்கோள் என்பது இதுதான். அர்த்தகாமம் அது மட்டும்தான், அதுலேயும் அர்த்தம்தான். அர்த்தத்தை சம்பாதிக்கிறது, அந்த அர்த்தத்தை பாதுகாக்கிறது, காப்பாற்றுறது என்பதையே பிரதானமாக இருக்கிறவனுக்கு ஸ்ரேயசி பிரவೃத்திஹி துஷ்கரா இதி அத்தக. ஸ்ரேயஸ்ங்கிறது மோக்ஷம், மோட்சத்தில் பிரவர்த்தியானது, மோட்சத்தை அடைதல், அதற்கான சாதனைகளை தீவிரமாக செய்கிறது என்ற அந்த பிரவர்த்தியானது துஷ்கரான, அதை செய்கிறது கஷ்டமான ஒன்று, கடினமான காரியம். ஏன்னா அதுக்கே நேரம் சரியாக போயிடும், அப்புறம் இதுக்கு நேரம் கொடுக்க முடியாது. அப்புறம் இதற்கான மனநிலை வேறு, அதற்கான மனநிலை வேறு. இதற்கான மனநிலை தியாகம் பண்ணுறது, அதற்கான மனநிலை பற்றுக்கொள்ளுதல், எதிர்பார்த்தல். அதனால் ரெண்டும் வேறான தன்மை உடையது. நான் ரெண்டையும் பண்ணுறேன்னு பண்ண முடியாது. அதனால் ஸ்ரேயசி பிரவೃத்திஹி துஷ்கரா இதி அத்தக நிர்யோகக்ஷேமக பவ. அதனால் யோகக்ஷேமத்தில் தீவிரமான ஈடுபாடு இல்லாதவனாக இருப்பாயாக. விதிப்படி நமக்கு என்ன வருதோ அது வரும், என்ன இருக்கோ அது இருக்கும். அதனால் அது பிராரப்தப்படி தான் நடக்கும். என்னதான் நம்ம தலையிலான முயற்சி பண்ணாலும்
எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும், எது இருக்கணுமோ அது இருக்கும். அந்த ஸ்ரத்தை ஈஸ்வரன் இருக்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். யோகிக்கு யோகக்ஷேமம் வகாம்யகம்னா, நான் யோகக்ஷேமத்தை கொண்டு வந்து கொடுக்கிறேன், அவரே நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நீ பிராரப்தப்படி உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன்னு பகவான் சொல்கிறார். அவர் நான் விதி மூலமாக கொடுப்பார். விதி எவ்வளவு காலம் இருக்கணும்னு விதி இருக்கோ அவ்வளவு காலத்துக்கு கண்டிப்பாக இருந்து தான் ஆவான். சாப்பிடவே இல்லைனாலும் இருந்து தான் ஆவான். அவன் இருப்பதற்கு தேவையான உணவு ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று கர்மயோகத்திலையும் கர்மத்திலையும். பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை பற்றி, அடுத்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறார். இந்த கர்மயோகி என்பவன் மோட்சத்தை பிரதானமாக கொண்டவன். மோட்சங்கிற பரம புருஷார்த்தத்தை, அது ஒரே ஒரு புருஷார்த்தத்தை லட்சியமாக கொண்டவன். அதில் முன்னாடியே விவசாயாத்மிகா புத்தின்னு சொன்னார். நிச்சயமான எண்ணம் உடையவன், உறுதி உடையவன், ஒரே ஒரு லட்சியத்தை கொண்டவன். அந்த விவசாயம் இல்லாதவன் அவ்வியவசாயினா பகுஷாகா ஹெனந்தாஷ்சனா, எண்ணற்ற கிளைகளை கொண்டதாகவும் முடிவற்றதாகவும் நிச்சயம் இல்லாதவர்களுடைய புத்தி இருக்கிறதுன்னு கர்மகாண்டிகளை பற்றி சொன்னார். அதனால் யாருக்கு கர்ம பலனில் இச்சை இருக்கோ, உலக சுகம் உலக போகங்களில் ஆசை இருக்கோ, அவர்கள் கர்ம யோகியாக இருக்க முடியாது. அவர்களுக்காக கர்மயோகம் சொல்லப்படலை, அவர்களுக்காக இந்த ஸ்லோகங்கள் சொல்லப்படலை. அதை தெளிவாக வச்சுக்கணும். இல்லை யாருக்கு கர்மயோகம் அப்படின்னு நம்ம கர்மயோகத்தை எல்லாருக்குமே சொல்கிறோம். எல்லாருக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து கர்மயோகத்தை சொல்கிறோம்னா எல்லா வயதுலேயும் கர்மயோகம்ங்கிறது இல்லை. வயதுங்கிறது விஷயம் இல்லை, பக்குவங்கிறது தான் இங்கே விஷயம். எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு மோட்சம்தான் தேவைன்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் கர்மயோகம். எனக்கு உலக சுகம்தான் அர்த்த காமம் தான் பிரதானம்னு நினைக்கிறவன் கர்மயோகத்தை பண்ண முடியாது. அவனுக்காக கர்மயோகம் சொல்லப்படவில்லை. ஏன்னா இந்த ஸ்லோகம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த கர்மயோகம்ங்கிறதே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, தவறாக பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் நீ வேலையை பாரு, சம்பளத்தை எதிர்பார்க்காதேன்னா. ஏன்னா பகவத்கீதையில் பகவானே சொல்லியிருக்கிறாருன்னா, கர்ம பலனை எதிர்பார்க்காத, கர்மாவை மட்டும் பண்ணுனா, பலனில் இச்சை இல்லாமல் கர்மாவை பண்ணுன்னு பகவான் சொல்லியிருக்கிறார். அதனால் ஒழுங்காக கரெக்டாக வேலைக்கு வா, சம்பளத்தை எதிர்பார்க்காதேன்னா அப்படின்னு முதலாளி சொல்கிறார். இவன் தொழிலாளி என்ன சொல்கிறான், கம்யூனிஸ்ட்டு, நீ சம்பளம் கொடுக்க வேண்டியது உன் வேலை, நான் வேலை செய்கிறேனா செய்யலையேங்கிறத பார்க்காத, நீ சம்பளம் கொடுக்குற வேலையை ஒழுங்காக பாருண்ணா. அதனால் நான் வேலை கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படி தானே இருக்கான், மாதமானால் சம்பளம் கொடுக்கலன்னா அதுக்கு உடனே போராட்டம் பண்ணுறான், சங்கம் கூட்டி போராட்டம் பண்ணுறான். இவன் வேலையை ஒழுங்காக செஞ்சோங்கிறதுக்கு என்னைக்காவது எதுக்காக சங்கம் இருக்கானா, வேலையை சரியாக செஞ்சுருக்கானா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்கு தொழிலாளர் சங்கம் இருக்கா, செய்யுதானா? அது இல்லை. சம்பளம் வரலைன்னா போராடுறதுக்கு மட்டும் சங்கம் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் இந்த பக்கத்தில் நான் வேலையை செய்கிறனோ இல்லையோ உரிய சம்பளத்தை கொடுக்க வேண்டியது உன் கடமை, அதனால் வேலையை எதிர்பார்க்காம, பலனை எதிர்பார்க்காம கர்மாவை பண்ணுனா, சம்பளத்தை நீ வேலையை எதிர்பார்க்காம உன்னுடைய கர்மா சம்பளத்தை கொடுக்க வேண்டியது கொடுக்கறத கொடுனா. முதலாளி என்ன சொல்கிறான், நீ வேலையை செய்ய வேண்டியது உன் கடமை, பலனை எதிர்பார்க்காத, அது வர்றபோது வரும்னா. எப்போ? அடுத்த ஜென்மாவில். அதனால் இந்த ஜென்மாவில் எனக்கு அடிமையாக இருந்து வேலையை செய்ய, அடுத்த ஜென்மாவில் புண்ணியமாக வரும்னா. அப்படியெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் கர்ம யோகத்தை. அப்படி முதல்ல அவரவர்களுக்கு சாதகமாக புரிந்து கொண்டு சுயநலமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால தான் அது விமர்சனத்துக்குரியதாக ஆகுது. சனாதன தர்மம் இப்படியெல்லாம் சொல்லுதுன்னா, சனாதன தர்மம் அடிமை முறையை வளர்க்கிறது, முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றது, சூத்திரர்களை வஞ்சிக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை வைத்து கொண்டு தான் அவன் விமர்சனம் பண்ணுறான். கீதையின் மறுபக்கத்தை பார்த்து அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள், சுயநலத்துக்காக அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. அதனால் இந்த கர்ம பலனை எதிர்பார்க்காம கர்மா பண்ணுங்கிறது அது எல்லோருக்காகவும் சொல்லவில்லை. யார் முமுட்சுவாக இருக்கிறானோ, மோட்சத்தை அடையணுங்கிற ஒரே புருஷார்த்தத்தை கொண்டு இருக்கிறானோ அந்த சாதகனுக்குத்தான் கர்மயோகம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தகாமிக்கு இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு கர்மயோகம் சொல்லலை.
உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு தீவிரமாக ஆசை உடையவனுக்கு கர்மயோகத்தை சொல்லலை, அவனுக்கு கர்மா தான் சொல்லி இருக்கு. அது தர்மமான முறையில் செய் அப்படின்னு சொல்லுது. அதனால் சாஸ்திர பூர்வபாகம் அது சொல்லுதே. சாஸ்திரத்தில் 95% கர்மகாண்டம் தான். கர்மகாண்டம் என்ன? அது யாருக்கு? கர்ம பலனில் இச்சை இருக்கிறவனுக்கு. இப்போ கர்ம பலனில் இச்சை இருக்கிறவன் கர்மாவைத்தான் பண்ணி ஆகணும். இந்த பலன் வேணும்னா அதற்கு அந்தந்த கர்மாவை பண்ணணும். அதில் கர்ம பலனையே விரும்பலைன்னா நான் எப்படி கர்மாவை பண்ண முடியும்? கேள்வி வருது. கர்ம பலனில் விரும்பாமல் கர்மாவை பண்ணுனா, ஒருவனுக்கு கர்ம பலனில் விருப்பம் இல்லைன்னா எப்படி கர்மாவை பண்ணுவான்? விருப்பம் இருந்தால் தானே சமையல் பண்ணணும். பசி இருந்தால் தானே சமையல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பான். பசியே இல்லைனாக்கா இன்றைக்கி சமையல் பண்ண வேணாம், லீவ் விட்டுடலாம்னா. ஏன்னா பசிக்கலை, அதனால் வேண்டாம், சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்புறம் எப்போ பசியாகவே இருக்காது. திரும்ப 1 மணி நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் திரும்ப சமையல் பாத்திரத்தை உருட்ட ஆரம்பிச்சிருவோம். அதனால் ஆனால் பசி இல்லைன்னா சமையல் பண்ண வேண்டிய தேவை இருக்கான்னா தேவையில்லையே. அப்போ பலனில் விருப்பம் இல்லைன்னா கர்மா பண்ணுறது, கர்மா செய்கிறதுங்கிறதே சாத்தியம் இல்லாமல் போயிடும். அதனால் பலனில் விருப்பம் இல்லாமல் கர்மாவை பண்ணுன்னு சொல்கிறதே லாஜிக்கலாக சரியாக இல்லைன்னா. லாஜிக்கலாக கர்ம பலனில் ஒருவனுக்கு இச்சை இல்லைன்னா அவன் எதுக்காக கர்மாவை பண்ணணும்? கர்மாவை பண்ணவே மாட்டானே. அப்போ அது பண்ண வேண்டிய கர்மாவில் பிரவருத்திங்கிறதே வராது. அப்போ கர்ம யோகம்ங்கிறதே சாத்தியம் இல்லை. யாருக்கு கர்ம பலனில் இச்சை இருக்கோ அவன் தான் கர்மாவை பண்ண முடியும், பண்ணுவான். ஆனால் இங்கே அதனால் இது கர்ம யோகம்ங்கிறது எல்லோருக்காகவும் சொல்லப்படவில்லை. எல்லோருக்காகவும் சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு எப்போ நாம் சொல்லலாம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே உண்மையிலேயே முமுட்சுக்கள் தான். ஆனால் நான் முமுட்சுன்னு தெரியாமலே இருக்கா, அதான் பிரச்சனை. அதனால் இது எல்லோருக்கும் சொல்லலான்னு சொல்லி வைக்கிறோம். ஏன்னா யார் இன்பத்தை விரும்புகிறார்கள், துன்பம் வேண்டாம் எனக்கு இன்பம் தான் வேண்டும் அப்படின்னாக்கா, அப்போ துன்பத்திலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறான், மேலான இன்பத்தை அடைய விரும்புகின்றான். அது விருப்பம், அதை உண்மையிலே அதை முமுட்சுத்துவம். ஆனால் எது உண்மையான இன்பம், எது உண்மையான துன்பம்ங்கிறதுல விவேகம் இல்லை. எது முழுமையான இன்பம் என்பதில் விவேகம் இல்லை. அதனால் அவர்கள் அந்த ஆனந்தம் வேணும் என்பது தான் விருப்பம், எல்லா ஜீவராசிகளுடைய விருப்பமும். ஆனால் அந்த ஆனந்தம் உலக விஷயங்களில் இருந்து வரும்னு எதிர்பார்த்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சம்சாரிகள், அவர்கள் தான் சகாமிகள். அவர்களுக்காக கர்மயோகம் இல்லை. அதில் விருப்பம் இருந்தால், உலக சுகத்தில் விருப்பம் இருந்தால் நல்லா கர்மாவை பண்ணு, தீவிரமாக கர்மாவை பண்ணு, அதை தர்மமாக பண்ணு, ஒழுக்கமாக பண்ணு, நேர்மையாக பண்ணு, உண்மையாக பண்ணு என்று தான் சாஸ்திரம் சொல்லுகின்றது. கடுமையான உழைப்போடு பண்ணணும்னு திருக்குறளில் பார்த்தா பொருட்பால்னு அதிகாரம் சொல்கிறார். இப்போ துறவியல் சொன்னதுக்கு எதுக்கு பொருட்பால்? துறவு தான் நம்மளுடைய பரம புருஷார்த்தம், மோட்சம்தான் பரம புருஷார்த்தம்னா இந்த பொருட்பாலுங்கிறதும் காமத்து பாலுங்கிறதே தேவையில்லையே. மனித பிறவினுடைய நோக்கமே மோட்சம் என்பது தான்னா. அப்போ எல்லா சாஸ்திரங்களும், அது வேதமாக தமிழில் இருக்கிறதா இருக்கலாம், சம்ஸ்கிருதத்தில் இருக்கலாம், எல்லா ஆன்மீக நூல்களும் மோட்ச சாதனத்தை மட்டும்தானே சொல்லணும், ஞானத்தை மட்டும்தானே சொல்லணும். திருக்குறளில் துறவரவியலை சொன்னவர் திருக்குறள் வாழ்வியல் நூல், பகவத்கீதை மாதிரி இல்லைங்கிறான். பகவத்கீதை அது மோட்சத்தை சொல்லுகின்ற நூல், அது எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் திருக்குறள் வாழ்வியல் நூல்னா அதில் எதுக்கு துறவரவியல்? வாழ்வியல்னு இல்லறத்தை மட்டும் சொல்லணும், அப்புறம் காமத்து பால் பொருட்பால் மட்டும் இருக்கணும். துறவரவியல்னு எதுக்கு ஒரு 13 அதிகாரம் வச்சுருக்கிறார், 130 குறள் சொல்லி இருக்கிறார். இப்போ துறவரம்ங்கிறது ஞானத்துக்காக, ஞானம் மோட்சத்திற்காக. இப்போ மோட்சம்தான் பரம புருஷார்த்தம்னா அப்போ இதெல்லாம் வேண்டியது இல்லையேண்ணா. இல்லறவியல் வேண்டியதில்லை, பொருட்பால் வேண்டியதில்லை, காமத்துப்பால் வேண்டியதில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுவனே மோட்ச சாதனமான துறவை மட்டும் விரிவாக சொல்லலாமே, அது மட்டும்தானே நூலாக இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஞான வெட்டியான்னு திருவள்ளுவரே பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு நூல் இருக்குது. திருவள்ளுவர் பண்ண திருக்குறள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் திருவள்ளுவர் ஞான வெட்டியான் அப்படின்னு ஒரு நூல் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு நூல் இருக்குது. ஞான வெட்டியான்னு நூல், பெரிய நூல், சித்தர் பாடல்கள் மாதிரி இருக்கும். அது நூல் பேரே ஞான வெட்டியான்னு பேர். அதனால் அப்போ ஞானம் மட்டும்தான் பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறதா சனாதன தர்மத்தோட உபதேசம். அப்படின்னா ஞான சாதனத்தை மட்டும்தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அது பார்த்தா அது சொல்லியிருக்கிறது ரொம்ப குறைவு. வேதத்திலேயே அது ஒரு 2% இல்லை 5% இருக்குது. மிச்சம் 95% எல்லாம் கர்மத்தை தான் சொல்லுகின்றது. அதனால் என்னென்னா இந்த கர்ம யோகம்ங்கிறது அந்த
யார் மோட்சம் மட்டுமே எனக்கு ஒரே குறிக்கோள், வேறு எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் கர்மயோகம். யாருக்கு அர்த்த காமத்தில் விருப்பம் இருக்கோ அவன் கர்மி தான். அவனைத்தான் முன்னாடி நிந்தனம் பண்ணார். அப்படி இருக்கிறார்கள். வேதமும் அதுதான் சொல்லுது. இங்கேயும் வேதம் திரைகுண்ய விஷயாகான்னு சொல்லிட்டார். அதனால் அவர்களுக்கு யாருக்கு கர்ம பலனில் இச்சை இருக்கோ விருப்பம் இருக்கோ அவர்கள் தீவிரமாக கர்மாவை செய்ய வேண்டும். அதை செய்யணுங்கிறத வேதமும் ஊக்கப்படுத்துது. பெரியோர்களும் அதைத்தான் திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்துகிறார்கள். உண்மையிலே அதுதான் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் கர்மாவையே சரியாக செய்யாதவனுக்கு கர்மயோகத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும்? கர்மாவையே ஒரு தர்மம், ஏன்னா அதர்மத்தை விட்டுட்டு தர்மமாக எவன் வாழ்கிறானோ அவனுக்கு தான் தர்மத்தோட அடுத்த நிலையில் கர்மாவை கர்ம யோகத்தை சொல்ல முடியும். அப்புறம் ஞான யோகத்தை மோட்சத்தை சொல்ல முடியும். ஞான யோகம் ஞான யோகத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லா காலத்திலையும் மிக குறைவானவர்கள் தான். ஆனால் அது பொது உபதேசம் இல்லை. எங்கேயோ வனத்தில் ஆசிரமத்தில் குருகுலத்தில் தனியாக நடக்கிறது. ஆனால் அதற்கு முந்தின சாதனமான கர்மயோகம் அந்த ஞானத்துக்கு வர்ற பொழுது ஞானத்துக்கு தகுதி உடையவர்களை ஆக்கிறதுக்கு கர்மயோகம் தேவையாக இருக்குது. அப்போ குருகிட்ட ஞானத்தை தேடி எவன் வருகிறானோ அவனுக்கு முதல்ல குரு ஞானத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி கர்ம யோகத்தை கொடுக்குறார். அதனால் நம்ம இப்போ உபனிஷத்துக்கள்லேயே கதைகள் பார்த்தா ஒரு பசுமாடை கொடுத்து 1000 பசுமாடை ஆக்கிட்டு வாடினான். அப்புறம் தான் பகவத்கீதை. அதுக்கப்புறம் தான் உபதேசத்தை தத்துவபோதம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம்தான்னா அப்படி அதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் உபனிஷத்துக்களில் இந்த கதைகள்லாம் வருது. அப்போ அங்கே தான் கர்மயோகம் வருது. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஞானம் மோட்சம் வேணும்னு அவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை சரியாக செய்கிறானான்னு பார்த்து அதற்கப்புறம் ஞான உபதேசம் வருது. அப்போ அங்கே தான் கர்மயோகம். இல்லறத்தில் சமூகத்தில் ஊருக்குள்ளே இருக்கிறவனுக்கு கிரகஸ்தனாக இருக்கிறவனுக்கு கர்மயோகம் இல்லை, கர்மயோகம் சொல்லப்படவில்லை. அப்போ அர்ஜுனன் யாருன்னா ஒரே குழப்பறீங்களேடா. அர்ஜுனன் யார்? கிரகஸ்தன் தானேண்ணா. அர்ஜுனன் கிரகஸ்தனா? அவன் சன்னியாசியானா? கிரகஸ்தனாக தானே இருக்கிறார். எங்கள் ஞான வாசிஷ்டத்தில் ராமர் இன்னும் கல்யாணமே பண்ணலை. அதுக்கு முன்னாடியே சொல்கிறார். ஞான வாசிஷ்டம் திருமணத்துக்கு முன்னாடி பண்ண உபதேசம். ஆனால் அந்த உபதேசத்தில் ஆரம்பமே என்னென்னா விவேக வைராக்கியம் தான். விவேக பிரகரணம், வைராக்கிய பிரகரணம், அதுக்கப்புறம் தான் உபதேசங்கிறது வருகின்றது. அதனால் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற தீவிரமான விருப்பம் உடையவன் எவனோ அவனுக்கு கர்மயோகம். இப்போ மோட்சத்தில் அடையணும் அப்படிங்கிற தீவிரமான விருப்பம் ஒருவனுக்கு எந்த வயசில் வரும் அப்படின்னா எந்த வயசுலேயும் வரலாம். கிரகஸ்தனாக இருந்தும் வரலாம், பிரம்மச்சாரியாக இருந்தும் வரலாம். சங்கராச்சாரியரே அப்படி தானே 8 வயசில் போயிட்டார். சன்னியாசம் வாங்கிட்டு 8 வயசில் துறவு வாழ்க்கை வாங்கிட்டு போயிட்டார். பிரம்மச்சாரியாக இருந்து போய்விடுகிறார். அப்போ இல்லறத்தில் இருக்கிறோமா துறவரத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறத விட மோட்சத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா என்பது முக்கியம். யாருக்கு மோட்சம் பிரதானமாக இருக்கோ அவர்களுக்கு கர்மயோகம். இல்லறத்தில் இருந்தாலும் உலக வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு போதும்னு தோணுகின்றது, தெரிகின்றது. இதெல்லாம் அனித்தியமானது, நம்மளை பந்தப்படுத்தக்கூடியது. அதனால் நமக்கு இதெல்லாம் வேண்டாம், இதிலிருந்து மெல்ல விலகி கொள்ளலாம்னு நினைப்பவர்களுக்கு அங்கே தான் கர்மயோகமானது சொல்லப்படுகின்றது. அர்ஜுனன் அந்த மனநிலைக்கு தான் வந்துட்டான். அர்ஜுனனுடைய இந்த பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் பார்த்தா அர்ஜுனுடைய விஷாத யோகத்தில் அர்ஜுனுடைய அந்த வைராக்கியம் காட்டப்படுது. எனக்கு வேண்டாம்னா, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் போகிறேன்னு சொல்லி அவனுடைய அந்த வைராக்கியமானது காட்டப்படுகின்றது. அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணுறார். அதே மாதிரி ஞான வாசிஷ்டத்துலேயும் முன்னாடி ஸ்ரீராமனுடைய வைராக்கிய பிரகரணம், வைராக்கியம்தான் பிரதானமாக சொல்லுது. அதுக்கப்புறம் வருது. அதனால் கர்மயோகம். கர்மம் யாருக்குன்னா யாருக்கு தீவிரமான கர்ம பலனில் இச்சை இருக்கோ அவனுக்கு கர்மமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் கர்ம பலனுக்காக கர்மாவை பண்ணணும். அதே சமயம் கர்ம பலனில் ஒருவனுக்கு இச்சை இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற வைராக்கியம் வந்துட்டா அவன் ஞான யோகத்திற்கு விடலாம். ஆனால் ஞான யோகத்திற்கு வர்ற பொழுது அந்த வைராக்கியம் மட்டுமே முழுமையான தகுதியாக இல்லை. வைராக்கியத்தோட சமம் தமம்
என்பதெல்லாம் தேவையாக இருக்குது. அந்த சமாதி ஷட்க சம்பத்தி உற்பத்தி ஆகிறதுக்கு தான் இந்த கர்மயோகம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதில் வாழ்க்கை அனுபவத்தில் நமக்கு விவேக வைராக்கியம் வந்துடும். வாழ்க்கையில் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்கிறதுங்கிற நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் யோசித்து பார்த்தாக்கா இதெல்லாம் பொய்யானது, மாயையானது, உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் நேரடியாக அனுபவத்தில் வரலாம், அல்லது அடுத்தவனுடைய அனுபவத்தை பார்த்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அல்ல, விவேகம்ங்கிறது நம்ம அனுபவத்தில் இருந்து தான் வரணுங்கிறது இல்லை, வைராக்கியம் நம்ம அனுபவத்தில் இருந்து தான் வரணுங்கிறது இல்லை, அடுத்தவருடைய அனுபவத்தை பார்த்தும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொண்டு அதனால் இதெல்லாம் இப்படி மாயையாக இருக்குது, பொய்யாக இருக்குது, அனித்தியமானதாக இருக்குது, துன்பக் கலப்புள்ளதாக இருக்குது என்பதெல்லாம் புரிந்து கொண்டு இதிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேங்கிற விவேகம் வைராக்கியம் வந்த பிறகு அவன் அதுவே ஞானத்திற்கான தகுதி இல்லை, அது ஒரு ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் அவன் சமாதி ஷட்க சம்பத்திங்கிறத அபியாசம் பண்ணணும். சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு 6 சொல்கிறோம். அந்த சமாதி ஷட்க சம்பத்திக்கு வர்றதுக்கு கர்மயோகம் தேவை. கர்மயோகம் உதவியாக இருக்கின்றது. அதனால் இந்த விவேக வைராக்கியம் உடையவனுக்கு கர்மயோகமானது சொல்லப்படுகின்றது. அதுவே இல்லைன்னா, வைராக்கியமே இல்லை அப்படிங்கிறவனுக்கு கர்மயோகம் இல்லை. பெரும்பாலான கிரகஸ்தர்கள் வைராக்கியம் இல்லாதவர்களாக, விவேகம் இல்லாதவர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் கர்மகாண்டம், அவர்களுக்கு தான் அவ்வளோ ஜோதிடர் உலகத்தில் இருக்காங்க. பரிகாரம் சொல்கிறதுக்கு ஜோதிடர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. இல்லை இந்த கர்மகாண்டிகளே, பிராமணர்களே கோயிலுக்கு போனாக்க இது பிரச்சனைன்னா உடனே இந்த பரிகாரம், இதுக்கு இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த பூஜையை பண்ணு அப்படின்னு அவருக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லிடுவான். எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரத்தை, ஏன்னா மக்களுக்கு அந்த ஆறுதல் தேவை இருக்குது. அதனால் அது அவர்கள் சொல்லுகிறார்கள். சிலது சாஸ்திரத்தில் இருக்குது, சிலது சாஸ்திரத்தில் இல்லை, அடித்து விட்றான். அதனால் அதெல்லாம் இருக்குது, நடைமுறையில் இருக்குது, இல்லை சொல்கிறவனுடைய அவனுக்கு தேவை இருக்குன்னா. அதனால் அவர் சொல்லி விட்றாருன்னா, ஐயரா ஏதோ சொல்லி விட்றார் இருக்குது, இல்லை ஜோதிடர் சொல்லி விட்றார். இன்னும் அது இல்லாமல் ஐயராகவும் இல்லாமல் ஜோதிடராகவும் இல்லாமலே பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட குரூப் இருக்கிறான். அவனுக்கு சாஸ்திரத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவனுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லை, வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டு சரியாயிடும்னு சொல்கிற ஆள் இருக்கிறான். அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ என்னது, யார் அங்கே போகிறாங்க, யாருக்கு அந்த லௌகிக்க சுகம் அதுவே பிரதானமாக இருக்கோ அவர்களுக்காகத்தான் உலகம். அவர்கள் அதைத்தான் முன்னாடி நிந்தனை பண்ணார். அப்படி இருப்பவர்களைத்தான் முன்னாடி கர்மகாண்டிகள்னு சொல்லி நிந்தனை பண்ணார். அவர்களுக்கு கர்மயோகம் கிடையாது, அவர்களுக்கு கர்மம் தான். அதான் கோயிலுக்கு அவ்வளோ பேர் வர்றாங்க. கோயிலுக்கு கூட்டம் பார்த்தா வியாழக்கிழமையில் 500 பேர் வர்றான். எதுக்கு வராங்க, அன்னதானத்துக்காக, தட்சிணாமூர்த்தி அருளுக்காகவா? பின்னாடி ஆசிரமம் இருக்குது, நானும் வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வேதாந்த கிளாஸ் நடக்குது, தர்ம தீபிகா குழந்தைகளுக்கு கிளாஸ் நடக்குது, எல்லாமே ஃப்ரீயாக தான் நடக்கிறோம், வந்தால் சாப்பாடு கூட போடுறோம் அப்படின்னா வேண்டாம், அது உள்ளே எட்டி பார்க்கறது இல்லை. அதோடு அப்படியே போயிடுறாங்க. தட்சிணாமூர்த்தி என்னத்தை கொடுக்குறார், ஞானத்தை கொடுப்பாரோ இல்லையோ, அவர்களுக்கு ஞானம்லாம் வேண்டாம், தட்சிணாமூர்த்திக்கு ஞானம் வேண்டாம், மற்ற லௌகிக்க விஷயங்கள் வேணுங்கிறதுக்கு தான் வந்துட்டு போகிறான். அங்கே சதாசிவ பிரம்மேந்திரால் சமாதிக்கு போனான். தட்சிணாமூர்த்தியாக பரவாயில்ல, ஈஸ்வரன் அவர் இதுவும் கொடுப்பார், அதுவும் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். சதாசிவ பிரம்மேந்திரால் என்னது, அவர் அவதூத சன்னியாசியாக இருந்தவர், ஒன்றுமே வேணான்னு அவர் உலகத்தை பற்றிய நினைவே இல்லாமல் இருந்தவர். அங்கே பார்த்தாக்கா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வியாழக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்க கூட்டத்தை பார்த்தா வர்ற ஆளெல்லாம் எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிற ஆள் தான். அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணால் என்னென்னா கல்யாணம் நடக்கும்னா, அவதூத சன்னியாசி சமாதியில் என்னென்னா அங்கே போய் உட்காந்தா கல்யாணம் நடக்கும், இல்லை குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கும், இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பையனுக்கு விசா கிடைக்கலன்னா விசா கிடைக்கும், இல்லை பொண்ணு கிடைக்கலன்னா பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கலன்னா மாப்பிள்ளை கிடைக்கும், வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும்னா. அரசியல்வாதியும் வர்றான், அவனும் உட்காடுறான், அதனால் பதவி கிடைக்கும்னா. எல்லாம் எங்கள் சதாசிவ பிரம்மேந்திரால் சந்நிதியில் அத்தனை பேர் தினம் அவ்வளவு கூட்டம் வருது. வியாழக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தா அவ்வளவு கூட்டம் வருது. அதனால் என்னென்னா மக்களுக்கு அதில் அவங்களுக்கு கர்மயோகத்தை சொல்ல முடியுமாண்ணா, அவர்களுக்கு கர்மயோகம் இல்லை, கர்மா தான். அங்கே உட்காந்து பரிகாரத்தை தான் சொல்ல முடியும், இதை பண்ணு அதை பண்ணு, இந்த கர்மா பண்ணு, இந்த பூஜையை பண்ணு, சரியாயிரும். அதனால்
யாருக்கு அர்த்த காமத்தில் விருப்பம் இருக்கோ அவர்களுக்கு கர்மயோகம் சொல்லப்படவில்லை. அதை தெளிவாக வச்சுக்கணும். இன்னும் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா யோகக்ஷேமத்தை விட்டு விடுன்னு சொல்கிறார். யோகக்ஷேமத்தில் இன்னும் ஒரு வேலையவே ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடி யோகக்ஷேமத்தில் ஆர்வம் இல்லாமல் இருந்தால் சோம்பேறியாகவே இருந்துருவான். ஏற்கனவே நான் அப்படித்தானே இருக்கேன்னா, அப்பா அம்மா சம்பாதிச்சது வச்சது இருக்குது, நான் பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். பகவானே சொல்லியிருக்கிறார் யோகக்ஷேமத்தில் ஆர்வம் இல்லாமல் இருன்னு. அப்படி தவறாக சோம்பேறியாக இருக்கிறதுக்கு, தன்னுடைய சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்துறதுக்கு இந்த வேதாந்தத்தெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு விதமான நெகட்டிவான ஒரு விஷயம். நம்ம பாரத தேசம் இந்த பொருளாதாரத்தில் இப்போ வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் பொதுவாகவே மக்கள்கிட்ட ஒரு மந்தத்தன்மைங்கிறது இருக்குது. அது சாத்விக குணத்தினால மந்தத்தன்மை கிடையாது, தாமச குணத்தினால மந்தத்தன்மை. அந்த தாமச குணத்தை நியாயப்படுத்துறதுக்கு வேதாந்தத்தை வச்சுருக்காங்க, வேதாந்தத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பகவானே சொல்லியிருக்கிறார், கர்மயோகமாக பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு. அதனால் வீட்டுக்கு வேலை செய்கிறத விட ரோட்டுக்கு வேலை செய்வான், கோயிலில் அங்கே வேலை செய்வான். வீட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இருக்காது. மனைவி மக்கள் குடும்பத்துக்கு பண்ணுறதை விட சமூகத்துக்கு அதுக்கு பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன்னு சொல்லி வேலை எங்கேயோ யாருக்கோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார்கள். அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ என்னது, அது குடும்பத்தை பார்த்துட்டு அப்புறம்தான் சமூக சேவை. குடும்பத்தை பார்க்கறதே ஒரு பெரிய யோகம். பின்னாடி கர்மயோகத்தில் இன்னும் பார்க்க போகிறோம். முதல் சேவை குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தான். இதை விட்டுட்டு சமூக சேவைங்கிறது இல்லை. ஆனால் அதெல்லாம் கர்மயோகம்ங்கிற பேரில் அப்படியெல்லாம் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய கர்மயோகம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. எனக்கு எதுவுமே வேண்டாம், மோட்சந்தான் வேணும்னு நினைக்கிறவனுக்கு தான் கர்மயோகம். அர்த்த காமத்தில் விருப்பம் இருக்கிறவனுக்கு கர்மயோகம் சொல்லப்படவில்லை, அவனுக்கு கர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் இருக்குது, நம்ம நாளை பார்க்கலாம். நேரமாச்சு. ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.